ஹாய் கைஸ், இப்படி கற்பனை பண்ணிக்கோங்களேன். ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பக்கத்தில் இதுவரைக்கும் வெளியே வந்த கதை, கவிதை, கட்டுரை, இந்த மாதிரி எழுத்து வடிவத்தில் என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் சின்ன குழந்தைங்களோட கிறுக்கல்ல ஆரம்பித்து பிகாசோ ஓவியம் வரைக்கும் என்னென்ன டிசைன்ஸ் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கோ அதெல்லாம் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி கோடிங்ஸ், வீடியோ, ஆடியோ, இப்படி எல்லா ஃபார்மேட்டும் தரம் பிரித்து அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த வீட்டு வாசலில் ஒருத்தர் ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பயோடேட்டா எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே அவர் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பயோடேட்டாவையும் ரெஃபர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒவ்வொரு வரியாக எடுத்து ஒட்ட வச்சு உங்களுக்கு ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வர்றாரு, தன்னோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு நிலாவில் வடை சுட்டு வைக்கிற பாட்டிகிட்ட நான் ஒரு வடை வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிப்லி ஸ்டைலில் ஒரு படம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதையும் அவர் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மிகப்பெரிய வீடு தான் டேட்டா. வாசலில் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துருக்கவர் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற ChatGPT, ஜெமினை, இந்த மாதிரியான AI சாட்பாட்ஸ். பரவாயில்ல, இப்போது AI பற்றி இருக்கிற பேச்சு என்ன அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஈஸியாக ஸ்பீடாக பண்ணி முடிச்சிடும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது உண்மை கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா AI எதையுமே உருவாக்குறது இல்லை, ஒரு கொலாஜ் ஒர்க் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. நம்ம கேட்குறத அந்த டேட்டாவிலேருந்து எடுத்து கோர்த்து கொடுக்குது. இதுதான் AI பண்ணுற வேலை. நீங்களோ நானோ ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய ப்ராம்ப்ட் இன்ஜினியரே ப்ராம்ப்ட் பண்ணாலும் சரி, AIயால் சில விஷயங்களை சரியாக செய்ய முடியாது. எடுத்துக்காட்டாக ChatGPTலையோ இல்லை ஜெமினிலையோ போயிட்டு நீங்கள் ஒரு கடிகாரத்தில் 1 மணி 30 நிமிஷம் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதால் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு வால் கிளாக்கை ரெடி பண்ணி கொடுக்கும், விதவிதமாக அழகழகாக கொடுக்கும். ஆனால் அதோட முள் நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்காது. அதுவாக ரேண்டமாக தான் ஒரு இடத்துல வைக்கும். ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி இது பண்ணுறது எல்லாமே ஒரு கொலாஜ் ஒர்க்கு. ஒவ்வொரு படத்துல இருந்தும் ஃப்ரேமு, அதோட நம்பர்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொலாஜ் பண்ணி கொடுத்துரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நெட்டில் நம்ம பார்க்குற எல்லா வால் கிளாக்கோட படமும் எல்லா வாட்சோட படமும் 10:10 தான் இருக்கும். அதனால் இது மூலமாக உருவாக்கப்படுற படங்களில் இருக்கிற கடிகாரங்களும் 10:10 மணியை காட்டும் அல்லது வேறு ஏதாவது நேரத்தை காட்டும். நீங்கள் குறிப்பிடுற கரெக்டான நேரத்தை அது காட்டாது. இதுபோல் ChatGPT, ஜெமினை, க்ராக், இந்த மாதிரி எல்லா மாடலால் என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத அதுக்கிட்டே நம்ம கேட்டோம். அதுவும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துச்சு. அதில் ஒன்றா இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அதால் நம்பர்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. சின்ன சின்ன எண்களை வச்சு வர்ற கணக்குகளை அது ஓரளவுக்கு நல்லாவே போட்டுரும். ஆனால் பெரிய எண்களை வச்சு வர்ற கணக்குகளை அதால் சரியாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி இது ஒரு லாங்குவேஜ் மாடல். ரெண்டாவது, அதால் அப்டுடேட்டான தகவல்களை தர முடியாது. ஏன்னா முதலே நான் சொன்ன மாதிரி இதோட பேஸே டேட்டாஸ் தான். இதில் டேட்டாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஏற்றுறோமோ அவ்வளோக்கு அளவு இது துல்லியமான தகவல்களை தரும். இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு தகவல் கேட்குறோம் அப்படின்னா அது முதல்ல போய் தன்னோட டேட்டா பேஸில் என்ன இருக்குதோ அதை தான் கொண்டு கொடுக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட டேட்டா பேஸ் எல்லாமே கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வருஷம் பழசாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற தகவல் ரொம்ப லேட்டஸ்ட் தகவலாக இருக்காது. இந்த வீடியோவை எடுக்கும்போது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜெமினிலையும் சரி ChatGPTலையும் சரி 2024 வரைக்கான டேட்டாவை தான் உள்ளே ஏற்றிருக்காங்க. அதுலேயும் மொத்த டேட்டாவும் ஏற்றிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, பெரும்பாலான டேட்டா உள்ளே ஏற்றிருக்காங்க. இதுக்கடுத்து உள்ள நிகழ்வுகளை பற்றி கேட்கும்போதோ இல்லை நேற்றுக்கோ ஒரு கூலி படத்தை பற்றியோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது ஆன்லைனில் போய் தான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கும். அதோட டேட்டாவிலேருந்து கொடுக்காது. ஸோ ஆன்லைனில் கிடைக்கிற டேட்டா எல்லாமே ரொம்ப வெரிஃபைடு டேட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதோட துல்லியத்தன்மை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மூணாவது, லாஸ், அதாவது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதால் துல்லியமாக தர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சட்ட திட்டங்கள் இருக்குது. அது நாட்டுக்கு நாடு மாறிக்கிட்டே இருக்குது. அதனால இதால் சிறந்த சட்ட ஆலோசனையை உங்களுக்கு தர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்களுக்கு இடையே கூட வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுது. ஸோ சட்டம் தொடர்பான தகவல்களுக்கு நீங்கள் அதுக்கான ஒரு நல்ல சட்ட நிபுணர் தான் அணுகணுமே ஒழிய ChatGPT கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தப்பாக தான் முடியும். அடுத்த முக்கியமானது மருத்துவம். நமக்கு இப்போ ஒரு சின்ன கைவலி, கால்வலி, ஒரு மூச்சு திணறல் வந்தால் கூட உடனே ChatGPT அடித்து இது என்னது, எதனால் இது வந்திருக்கு, இது என்ன நோயாக இருக்கலாம் அப்படின்லாம் கேட்குறோம். அதுவும் உடனே அந்த சிம்டம்ஸ் இருக்கிற நோய் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் ஏதாவது ஒன்று இருக்கலான்றோம். நம்ம அதனால் பீதி அடைகிறோம். ஆக்சுவலாக இந்த மெத்தடே தப்பு. அது என்ன பண்ணுன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அது தொகுத்து தான் கொடுக்கும். அது போய் பார்க்கும்
இப்போ நீங்கள் எனக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குது, எனக்கு கை கால் வலி இருக்குது அப்படின்னா இந்த மூச்சு திணறலும் கை கால் வலியும் எந்தெந்த நோய்க்கெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நோயெல்லாம் உனக்கு இருக்குன்னு சொல்லிடும். அதனால் நமக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம்னா நம்ம வந்து மருத்துவரை தான் அணுகணும். அவங்க தான் வந்து இது சீசனல் நோயா, இல்லை எதுவும் உங்களுக்கு முன்னால் சாப்பிட்டது ஒத்துக்கலையா, இல்லை ஏதாவது ஃபிசிக்கலான வர்றது விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் கரெக்டாக பார்த்து உண்மையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உடம்புல இருக்க ஏதோ சின்ன குறைபாடோட வெளிப்பாடாக தான் இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன மருந்துகள் சாப்பிட்டாலே சரியாக போயிருமா இருக்கும். ஆனால் நம்ம இதை நம்பி கேட்டோம்னா அது ஒரு பெரிய நோய்ங்கிற மாதிரி நம்மளை வந்து பயமுறுத்தி விட்டுரும். அதனால மருத்துவத்துக்கும் நம்ம வந்து ஏஐயை நம்பக்கூடாது. அதே மாதிரி இதால் ஒரு தனிநபர் பற்றிய தகவல்கள் வந்து கரெக்டாக தர முடியாது. ஏன்னா ப்ரைவசி மற்றும் செக்யூரிட்டி காரணங்களால் இதை வந்து எப்போயுமே ஒரு கண்ட்ரோல்லையே தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம், இதால் எமோஷன்களை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிஷின். இதுக்கு நீங்கள் காமெடி பண்ணாலோ இல்லை வந்து சர்க்காஸ்டிக்காக ஏதோ சொன்னாலோ, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணால் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இது அதை லிட்ரலி அப்படியே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னே தான் எடுத்துக்கிடும். அவனை நம்ம கிண்டல் பண்ணுறோம், அவன் வந்து மோசமான செயல் பண்ணுறான் அப்படிங்கிறது மாதிரி இது எடுத்துக்காது. ஏன்னா இதுக்கு எமோஷன் கிடையாது. அதே மாதிரி கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதுக்கு புரியாது. ஏன்னா இதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. நீங்கள் ஜெமினியை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு லைன் பார்த்துருக்கலாம், ஜெமினி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், ஸோ டபுள் செக் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சாட் ஜிபிடியோ ஜெமினியோ இந்த மாதிரி LLM மாடல் எதுவாக இருந்தாலும் அது கொடுக்குற பதில் வந்து 100% உண்மையானு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இது அதுகிட்ட இருக்கிற டேட்டாவோட அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு பதிலை சொல்லுது. உதாரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னால் பிரதமர் மோடியை பற்றி இந்த சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு மதவாதி அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுச்சு. அப்புறம் அது பெரிய இஷ்யூவாக மாதிரி அதை எல்லாமே சரி பண்ணாங்க. எப்படி அது அந்த மாதிரி தகவலை கொடுத்துச்சு அப்படின்னா அதுவாக யோசிச்சு கொடுக்கல. இணையத்தில் அவரை பற்றி தேடும்போது நிறைய பேர் அதே மாதிரியான கமெண்டை வந்து அங்கங்கே பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து இவரை பற்றின விஷயங்கள் வந்து இதுதான் அதிகமாக இருக்குன்னு உடனே அந்த விஷயத்தை கொண்டு வந்து அது கொடுக்குது. இதுவாக எந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணியோ புரிஞ்சுக்கிட்டோ இது பண்ணலை, இருக்கிற டேட்டாவை தான் உங்கள்கிட்ட கொடுக்குது. அதாவது பெரும்பான்மையான டேட்டா என்ன இருக்குதோ அதை வந்து உங்கள்கிட்ட வந்து இதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ சாட் ஜிபிடி, ஜெமினி, கிராக் இந்த மாதிரி ஏஐ மாடல்கள் கொடுக்குற ரிசல்ட் 100% உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தால் தானே சிலருக்கு வேலை போக போகுதுன்னு கேட்டால் ஆமாம், சிலருக்கு வேலை போக போகுது, சிலருக்கு வேலை எளிமையாக போகுது. யாருக்கு வேலை போகும், யாருக்கு வேலை எளிமையாகவும் அதிக சம்பளமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.